திமுகவின் அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவின் தலைமை கட்டமைப்பு தெளிவாகவும் வலுவாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அடுத்த கட்ட தலைமையாக இளந்தலைவர் உருவாகி வருவதாக குறிப்பிட்ட அவர், கட்சியில் இணைந்துள்ள 2 கோடி தொண்டர்களும் திமுகவை எதிர்காலத்திற்கு வழிநடத்தும் சக்தி உதயநிதி ஸ்டாலினிடம் மட்டுமே உள்ளது என்று நம்பிக்கையில் இருப்பதாக கூறியுள்ளார். அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டை எடுத்துக்காட்டிய அமைச்சர், 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரே இடத்தில் திரண்டது இளைஞர்கள் திமுகவுடனேயே இருப்பதை வெளிப்படையாக நிரூபித்ததாக கூறியுள்ளார். அந்த மாநாடு வெறும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, திமுக இளைஞர் பலத்தை வெளிக்காட்டிய அரசியல் அடையாளம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழக மருத்துவத்துறை தேசிய அளவில் கவனம் பெறும் வகையில் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் மக்கள் நம்பிக்கையுடனும் தலை நிமிர்ந்து நிற்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திமுகவில் வாரிசு அரசியல் தலைதூக்கியுள்ளது என்ற விமர்சனத்திற்கு மத்தியில், கருணாநிதியின் மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி என்று வாரிசுகள் அடிப்படையில் தலைவர் பதவி கொடுப்பதை சரி என்பது போன்று ரகுபதி பேசியுள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.